தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் திருச்சி திருவெரும்பூரில் போலி பட்டா விவகாரத்தை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தனது பெயருக்கு மாற்றப்பட்ட பட்டாவை சட்டவிரோதமாக மாற்ற கோரி மோட்சமேரி என்ற பெண் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி திருவெரும்பூர் அருகே கோட்டாட்சியரும் தாசில்தாரும் அலுவலகத்தை விட்டு வெளியேறியதால் ஆத்திரம் அடைந்தவர்கள் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வருவாய் கோட்டாட்சியர் அருள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி திருவெரும்பூரில் போலி பட்டா விவகாரத்தை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் இளவரசன், தற்பொழுது இந்த பட்டா மோசடி விவகாரத்தில் அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குங்கள். கண்டிப்பா சிகாமணி, திருச்சி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடந்தது. இதுல திருச்சி திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த கீழக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த 89 வயதான சரஸ்வதி அம்மாளுடைய கணவர் சுதந்திர போராட்ட தியாகியா இருந்தார். அந்த சுதந்திர போராட்ட தியாகி செல்லசாமிக்கு அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா இலவசமாக 2005ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. தற்பொழுது கணவர் இல்லாத நிலையில கடந்த 2003ஆம் ஆண்டு அந்த வீட்டுமனை பட்டா சுதந்திர போராட்ட தியாகியின் மனைவி சரஸ்வதி பேருக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில அதே பகுதியைச் சேர்ந்த இன்னொருவருக்கு இப்பொழுது வட்டாட்சியர் பட்டா வழங்கியுள்ளதால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகத்திற்கு அரசு கௌரவிக்கும் வகையில அந்த பட்டா வழங்கியது இப்பொழுது வேறுவருக்கு எப்படி வழங்கினார்கள் என பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. இந்த நிலையில தான் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கோட்டாட்சியர் அருள் முன்னிலையில அந்த தங்களுடைய குறைகளை தீர்க்காத அரசு அதிகாரிகள் முன்பு படுத்து உறங்கும் போராட்டத்துல சுதந்திர போராட்ட தியாகியின் குடும்பத்தினர் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில அதிகாரிகளோட அலட்சிய போக்கியை கண்டித்து அங்கிருந்த விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. உடனடியாக விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது யார் ஒருவர் வருவாய்த்துறை அலுவலர் பட்டா வழங்கினாரோ அதே வட்டாட்சியர் தான் வேறு ஒருவருக்கும் பட்டா வழங்கியுள்ளார். இது இந்த அலட்சிய போக்கை கண்டித்து தான் இந்த கோட்டாட்சியர் அலுவலகத்தில் படுத்து வருகும் போராட்டம் நடைபெற்றது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவிய நிலையில மாவட்ட ஆட்சியர் இந்த சுதந்திர போராட்டத்தின் குடும்பத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது தெரிவித்துள்ள நிலையில விவசாயிகள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். சிகாமணி, விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி இளவரசன்.